ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 6 நாட்கள் முடியல நம்மளோட கேபிஐ பாலாவோட காந்தி கண்ணாடி திரைப்படம் வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு, அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட கேபிஐ மூலமாக வந்து நம்மளோட டெலிவிஷனில் வந்து இன்டர்வ் ஆனதான் நம்மளோட பாலா. ஸோ அவர் வந்து கேபிஐ மூலமாக வந்து அவருக்கு வந்து ரசிகர்களை வந்து பிடித்து கொண்டார். ஸோ அதுக்கப்புறமா வந்து குக்குத் கோமாளி மூலமாக வந்து அவர் வந்து ரசிகர்கள் வந்து ரொம்பவே கவர்ந்தார். ஸோ அந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக வந்து அவருக்கு வந்து தமிழ் சினிமாவில் என்ட்ரி கிடச்சிது. ஸோ நிறைய திரைப்படங்கள் வந்து சின்ன சின்ன காமெடி ரோல்ஸில் வந்து நம்ம நடிகர் பாலா நடிச்சிருந்தார். ஆனால் வந்து அவருக்கு வந்து ஆஸ் ஆக்டராக வந்து அவரோட பொட்டென்ஷியல் நடிக்க முடியும் அப்படின்ட்டு வந்து டேரக்டர் ஷெரீஃபோட இயக்கத்தில் காந்தி கண்ணாடி அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் வந்து ஆஸ் அ ஹீரோவாக வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த ஒரு திரைப்படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏராளமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த ஒரு திரைப்படம் வந்து அவரோட லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்ற ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதேமாதிரி வந்து ஒரு பெரிய படத்துக்கு கூட என்னதான் ரிலீஸ் ஆனாலுமே வந்து கிடைச்ச கொஞ்சம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்த ரசிகர்கள் அனைவருமே வந்து படத்துக்கு வந்து பாசிட்டிவ் விமர்சனம் மட்டும்தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து படம் வந்து ரொம்ப தரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் முதல் படமே வந்து மாபெரும் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு வகையில் வந்து 6 நாட்கள் முடியும் நம்ம கேபி பாலாவோட காந்தி கண்ணாடி திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து 2.2 கோடி வரைக்கும் வந்து வசூல் செஞ்சுருக்குங்க. இது வந்து சூப்பரான ஒரு வசூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீக் டேஸில் இப்படி போகிறது வந்து நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ வீக்கெண்டில் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.